ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டான பொருளாக வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி எனக்கு தேவையானது ரெண்டு பொருள் தான். ஒன்று வந்து வேஸ்ட்டான ஒரு அட்டை பாக்ஸ் வந்து ஸ்கொயராக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்குவேன். நான் அது மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்ட் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போமா? ஒரு சிங்கிள் நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த நியூஸ் பேப்பரோட ஒரு சைடை வந்து சுருட்டி மடிச்சு விட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது சுருட்டும் போது ஸ்டார்டிங் நீங்கள் என்ன சுருட்டுறீங்களோ அந்த ஃபோல்டிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி கடைசியாக நீங்கள் சுருட்டுற ஃபோல்டிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி செஞ்சிங்களே, அதோட ஒரு எண்டை வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒரு சின்னதாக வந்து அந்த கேரம் காயின் மாதிரி மாற்றிடுங்க. இந்த பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாது. நான் ஒரு மூடி வந்து அளவுக்கு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு இது மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இது ரெண்டையுமே வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் திக்னஸ்க்காக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே வந்து நல்லா இப்படி ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் பேப்பரில் அந்த சுற்றினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே செஞ்சு இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் இந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்ட போகிறேன். ஃபுல்லாக வச்சு இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி ஃபுல்லாக வந்து அந்த நியூஸ் பேப்பர் சுற்றி ஒட்டிட்டேன். தென் இதில் வந்து நான் கிளிட்டர் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி சுற்றி இதை வந்து கவர் பண்ணி நான் அப்படியே கிளிட்டர் ஒர்க் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் நான் நியூஸ் பேப்பர்லேருந்து ரோல் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு சுற்றி வந்து கிளிட்டர் ஒர்க் வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் நிறையா வந்து என்னோடய ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுதான் வந்து பேஸ். 2 ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து கொஞ்சம் சின்னது, ஒன்று வந்து பெருசு. ஸோ 2 ஷேப்பில் வந்து நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ சின்னதெலாம் என்ன பண்ண போகிறேன்னா, இதை சுற்றி இப்படி ரோல் இப்படி ஒட்ட போகிறேன். வரிசையாக அடுக்கி இப்படி ஒட்ட போகிறேன். சின்னதில் ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் பெருசு வந்து லேயர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அந்த நியூஸ் பேப்பரில் ரவுண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாக ப்ளூ கலர் கிளிட்டர் கொடுத்து இதில் சுற்றி ஒட்டிட்டேன். இப்படி ஒன்று மேலே ஒன்றா வச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு அட்டை பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சுட்டு இதில் இந்த வெல்வெட் துணி, பழைய துணி இருக்குது, இந்த துணியை வச்சு கவர் பண்ணிட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுமாரி ஒரு பார்டர் பீஸ் எடுத்துகிட்டு இதை சுற்றி இப்படி ஒட்டிட போகிறேன். இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக அந்த இது ரோல் பண்ணி ஒட்டிட்டேன், அந்த பார்டரை. இப்போ பாருங்கள், இது நான் ஃபுல்லாக அந்த துணியை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். இதுமாதிரி கிளிட்டர் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த கிளிட்டரை வச்சு ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்படி நான் போன வீடியோலேயே வந்து அதை நான் காமிச்சிருப்பேன். சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து இது மாதிரி லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு பெரிய அந்த ஸ்டோன் ஒர்க்கை வந்து வச்சுட்டேன். ஒரே ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கிற மாதிரி ரெட் கலர் மட்டும் வச்சுருக்கேன். நடுவில் வந்து இந்த ரவுண்ட் கலர் டாட்ஸ் மாதிரி வச்சுட்டேன்.
உங்களுக்கு எது மாதிரி டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்ட போகிறேன். பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்து இதை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இதை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த கேப்லலாம் லைட்டாக வந்து அது கார்ட்போர்ட் கலர் வந்து தெரிஞ்சிச்சுல, அதனால இந்த கேப்பில் மட்டும் நான் லைட்டாக வந்து அப்படியே கலர் பண்ணிட்டேன் ஃபுல்லாக சுற்றி. அண்ட் கலர் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இங்கே கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா பீட்ஸ், இதேமாரியே வந்து இந்த டிசைன் வந்து மேலேயும் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், வேஸ்டான அட்டை பாக்ஸும் அப்புறம் நியூஸ் பேப்பரையும் வச்சு ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.